பிரைஸ் தி லார்ட். மிக ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறார். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. அற்புதமாக நம்ம எல்லாரையும் அதிசயமாக ஆண்டவர் நடத்தி வருகிறார். அவர் நல்ல நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். பஞ்சம் பஞ்சம் என்று சொன்னாலே நாம் ஆகார குறைவை நினைப்போம், தண்ணீர் குறைவை நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை திடப்படுத்துகிறது. அன்றாட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகளை மனுஷன் சந்திக்கிறான். அப்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள் அவனுக்கு புதிய ஜீவனை கொடுக்கிறது. ஆகவே தான் நீங்கள் பார்க்கலாம், கர்த்தருடைய வசனங்களை காம்பவுண்டில் எழுதி போட்டிருப்பாங்க. கர்த்தருடைய வசனங்களை வாகனங்களில் எழுதி போட்டிருப்பாங்க, ஆட்டோவில் எழுதியிருப்பாங்க, பெரிய வாகனங்களில் எழுதியிருப்பாங்க. காரணம், அவைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், அவைகள் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், நம்முடைய வேதனையிலிருந்து நம்மை விடுவிக்கிற வார்த்தைகள் என்று பார்க்கிறோம். சங்கீத புத்தகம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் சுத்த சொற்களாயிருக்கிறது. மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவரே வார்த்தை தான். வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதென்று. இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள் என்று பார்க்கிறோம். இன்னும் கூட சங்கீத புத்தகம் 94:19வது வசனத்துல, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் கர்த்தாவே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுவதால். எவ்வளோ ஆறுதலான வசனங்கள் இருக்கிறது, ஆறுதலான வார்த்தைகள் இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகள் நம்முடைய அன்றாட தேவைகள், அன்றாட பிரச்சனைகளுக்கு தேவையானவைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சமான நாட்கள் வரும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை படிங்க, தியானிங்க, மெமரைஸ் பண்ணுங்க, உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை தேற்றி ஆசீர்வாதமாய் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி வாழ்க்கையில உங்களை வழி நடத்தும் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாரார். ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராயிருக்கிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். உடைய பிள்ளைகளாக சேர்ந்து கர்த்தரை துதிக்க மகிமைப்படுத்த இரக்கம் பாராட்டினேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவருடைய வசனத்தை இவர்கள் அதிகமாய் படிக்க, தியானிக்க, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடும். எல்லா நன்மையாலும் நிரப்பும். ஆசீர்வதி. இந்த நாளிலும் உடைய வல்லமை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.